எந்த ஹோட்டல்லையுமே இல்லாத ஒரு ரூம் இந்த ஹோட்டல்ல இருக்கு. அதான் இங்க வந்து என்னடா பாத்ரூம் டூர் பண்றாங்கன்னு நினைச்சு தப்பா நினைக்காதீங்க. ஒரு புது விதமான விஷயத்த வந்து யூரோப்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் அவர் ஐட்டம் பிளஷ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க காஞ்சி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அது வந்து இல்லவே இல்லை எங்கேயுமே. பட் பின்லாண்ட்ல இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஊர் மாதிரியே தரையெல்லாம் வந்து வெட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி அட்டாச்டு பாத்ரூம் வச்சு கட்டுவோம். தரை ஃபுல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தண்ணி மாதிரி. பட் யூகேல இல்ல யூரோப்ல அதர் கண்ட்ரீஸ்ல நாங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரை ஏரியாவா யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் வந்துட்டு பாத் டப்போ இல்ல பாத் அந்த ஒரு ஷவர் ரூமோ தனியா வந்து கிளாஸ் வச்சு மூடிடுவாங்க. டாய்லெட் வந்து தனியா ட்ரையா இருக்கும். அதுல வந்துட்டு வெறும் டாய்லெட் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட விழுக கூடாது. என்ன சுத்தம் என்ன சுகாதாரம். நிறைய பேர் வீட்டுல வுடன் ஃப்ளோர்லாம் நான் பார்த்திருக்கேன் டாய்லெட்டோட தரையில. சோ இங்க வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் க்ளோஸரா இருக்கு. இல்ல உள்ள வாங்க. டடன் 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 டடா. இதுதான் வந்துட்டு சானா ரூம். இருங்க ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஸோ இதான் சானா ரூமு. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்ல சானா ரூம் வந்து அட்டாச்சா வருது. ஸோ அதை நீங்க வந்து சர்ச் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபினிஷ் பாத்து. நான் வந்து சானா இதுல வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து சக்தி வந்து சோனான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. சோனா ரூம் இருக்கா சோனா ரூம் இருக்கான்னு. சோனாலாம் யாரும் இல்ல, சானா தான் இருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம். சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. அப்புறம் தான் சரி கூகுள்ல செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணா சானான்றது வந்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷா, சோனான்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷா. தலைவர் வந்து அப்படியே பெரிய பிரிட்டா மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்திருக்காரு. I can speak English, walk English, talk English, English, lot of English. நான் ஆக்சுவலா அது வந்து ஃபினிஷ் வேர்டு தான் ஆரிஜின். ஏன்னா இது ட்ரெடிஷனல் ஃபினிஷ் பாத்ன்றதுனால ஆரிஜினே வந்து இங்க தான் இருக்கு. சவுனா அப்படின்ற ஒரு வேர்டு அதுதான் வந்து இங்க இருக்கு. தெரியுதா கல்லு. நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி கருங்கல் போடுவாங்கல்ல ரயில்வே லைன்ல எல்லாம், அந்த மாதிரி வந்து கல் இருக்கு. இது வந்து ஃபுல்லா கல்ல வந்து ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீட் பண்ணி நம்ம வந்து இதுல வந்து தண்ணி புடிச்சிட்டு கொஞ்சமா தண்ணி எடுத்து இதுல ஊத்தணும் அப்படின்னா அப்படியே ஸ்டீம் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டீம்ல வந்து நம்ம ஆவி பிடிக்கலாம். அதான் வந்து இந்த கான்செப்டே. நம்ம எப்படி நீர் ஆவி பிடிச்சிட்டு இருப்போம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு, ஒரு மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. அதுதான் இங்க இருக்கு. ஸோ இந்த ஊர்ல ஆக்சுவலா இவங்களுக்கு வேர்க்காது எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் இதுதான் ட்ரெடிஷனல் பார்த்து இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியை மோந்து குளிச்சு குளிர்றதுக்கு இந்த மாதிரி ஆவி வந்து வேர்வையாவது வரட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ட்ரெடிஷனலா. இந்த ஹோட்டல் அப்படியே ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஏன்னா ரூம்ல வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உட்கார்ந்து பேசுற இடமே வந்துட்டு ஒரு குட்டி லாஞ்ச் தான். இந்த லாஞ்ச்ல ஒரு நல்ல பெரிய சோஃபா இருக்கு. ஒரு 5 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா. அதுல வந்து ஒரு ஆள் நல்லா படுத்துக்கலாம். நேரா வந்துட்டு நமக்கு டிவி வேற இருக்கு. ஸோ டிவில வந்து ஆக்சுவலா யூடியூப் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லாம் இருக்கு, யூடியூப் இல்ல. மேபி ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுமான்னு தெரியல. நான் வந்து இன்டர்நெட்ல போயிட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு குட்டி டைனிங் டேபிள் இருக்கு. நமக்கு கிச்சன் இருக்கு. கிச்சன்ல வந்து மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் வந்து கெட்டில், காஃபி மேக்கர், இந்த மாதிரி சில பொருள்லாம் இருக்கு. கட்லரிஸ் வைஸ் எல்லாமே இருக்கு. குக்கிங் யூட்டென்சில் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஒரு சின்ன 2 பேன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. பட் நாங்க குக்கர் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஐ திங்க் அது நாங்க ஓகேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பெட் வந்து 2 ட்வின் பெட்டை வந்து சேர்த்து டபுள் பெட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் நல்லா கம்ஃபியா தான் இருக்கு. கபோர்ட்ஸ் வந்து 5-6 கபோர்ட்ஸ் இருக்கு. அவ்வளோ ட்ரெஸ் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு. நிறைய விதமான லைட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து லைட்ஸ் பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் லேம்ப்ஸ் சொல்றேன். நிறைய லேம்ப்ஸ் இருக்கு. நமக்கு பெட்டு மேல இருந்ததா இருக்கட்டும், இல்ல இந்த லாஞ்சுக்கு மேல இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய லேம்ப்ஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா அழகா இருக்கு. அண்ட் பாத்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸா நம்ம ஊர் டைப்ல இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்ல எப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கணும்னா ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க பாத்ரூம் வித் டாய்லெட், அந்த மாதிரி ஒரு செட்டப். அண்ட் ஸ்பெஷலான ஒரு ரூமும் இருக்கும். நீங்க அதை ஏற்கனவே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல. அந்த சானா ரூம் அதுவும் எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஹோட்டல்ல எவ்வளவு சூப்பரான விஷயம் பார்த்தோம். ஆனா தி பெஸ்ட் நான் இதுதான் சொல்லுவேன். தட் இஸ் திஸ் கிச்சன். ஹோட்டல்ல கிச்சன் இருக்கிறது வந்து சம்திங் அன்யூஷுவல். ஏன்னா நாங்க இது வரைக்கும் தங்கியிருந்த எந்த ஹோட்டல்லையுமே கிச்சன் வந்து கிடையாது. ஏர்பிஎன்பில இருக்கும் நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்ததே இல்ல. இப்போ வந்து நாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். வித்தவுட் சிக்கன். லெட்ஸ் மேக் தேங்காய் சட்னி வித்தவுட் சிக்கனா? நீ ஏற்கனவே சிக்கன் வாங்கின கதெல்லாம் போன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாங்க. சும்மா ஆக்டிங்லாம் போடாத. இல்ல இப்போ அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் டூ தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி லெட்ஸ் டூ சிக்கன் பிரியாணி வித்தவுட் சிக்கன் பட் வித் சிக்கன் வித்தவுட் ஷோயிங் யூ. பைத்தியக்கார மாதிரி பேசியிருக்கா பாருங்க. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு.
என்ன தம்பி என்னாச்சு? சக்தியோட இந்த சோகமான மூஞ்சி காரணம் என்ன தெரியுமா? நாங்க முக்கியமான ஒரு பொருளை வாங்க மறந்துட்டோம். அதுதான் ஆயில். என்ன வேணும் என்ன வேணும்? நம்ம பேசாம வித்தவுட் சிக்கனுக்கு பதிலா வித்தவுட் ஆயில்னு சொல்லிருக்கோம். நான் வந்து தண்ணி ஊத்தி அப்படியே வெங்காயத்தை போட்டு வதக்கி அப்படி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது கன்றாவே இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் வந்து இப்ப போய் சூப்பர் மார்க்கெட்ல எண்ணெய் வாங்க போறேன். பக்கத்துல எதுவும் இல்ல, ஒரு 300-400 மீட்டர் நடக்கணும். உங்களுக்கு அது பக்கம் தானே அப்படின்னு தோணலாம், ஆனா இந்த குளிர்ல நடக்கணும்ல. அதுவும் ஃபுல்லா பனி, அது ரோடே கிடையாது. ரோட்ல கருப்பாவே எதுவும் பார்க்க முடியாது, வெள்ளையா தான் பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்த வழியும் தான் நீங்க பாத்தீங்களே, போன வீடியோல பாத்துருப்பீங்க. இப்ப போய் நான் வாங்க போறேன். ஆக்சுவலா சூப்பர் மார்க்கெட் போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இங்க இதெல்லாம் போட்டுட்டு போனோம், அதான் இதுல பெரிய விஷயம். பெரிய விஷயம். See this மக்களே, இப்ப வந்து பனி விழுந்துகிட்டு இருக்கு. பனி விழுந்துகிட்டே தான் இருக்கு, நிக்கவே இல்ல. பட் வந்து ரொம்ப குளிரெல்லாம் தெரியல, குளிர் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸ்டில் ஸ்னோ இஸ் ஃபாலிங். நேரா பாத்தீங்கன்னா கே மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு தெரியுதா? இப்ப அங்கதான் போறோம். பாக்குறதுக்கு பக்கமா தான் தெரியுது, ஆனா நடந்தோம்னா ரொம்ப தூரம் நினைக்கிறேன். ஸ்னோஃபால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்கு. ஓ, ஸ்னோ வந்து அப்படியே விழுகுது. இங்க ஒரு ஜீவன் பசிக்குதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கு. நான் சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடியே ஒரு 4 vlog எடுத்துருவேன் போல. பாருங்க கால் எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு. ஆயில 2-3 இடத்துல தேடிட்டே காணும். ஆனா வந்து இன்னொரு விஷயம் சக்தி சொன்னாங்க, அதை வாங்கிட்டேன். இது வந்து கிரீக் ஸ்டைல் யோகர்ட். நமக்கு பிரியாணிக்குள்ள போடுறதுக்கும் சரி, பிரியாணி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி நமக்கு இது தேவை. அதை வந்து அதையும் நாங்கள் போனதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ அதையும் வாங்கியாச்சு. இப்போ ஆயில மட்டும் சேர்னா போதும். பிடிச்சு விட்டேன். சன்ஃப்ளவர் படம் போட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஐ திங்க் ராப்சீட் ஆயில் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விதவிதமான பூ போட்டிருக்கு. இதான் வந்து நமக்கு தெரிஞ்ச சூரியகாந்தி பூ. இந்த 500 ml பாட்டில் வந்து 4.5 யூரோ. இதெல்லாம் ரொம்ப டூ மச். நாங்கெல்லாம் யூகேல ஒரு லிட்டரே 1.5 பவுண்டு 2 பவுண்டுக்குள்ள வாங்குவோம். வேற ஆப்ஷன் இல்லையே. இங்கெல்லாம் வந்து நம்ம பில்லை ஸ்கேன் பண்ணாதான் வெளியில போறதுக்கு டோரே திறக்குது. புதுசா இருக்கு. நமக்கு எது வாங்கணும்னு தோணல, மனசு மாறிடுச்சு, என்ன பண்றது? அவங்க வந்து திறந்து விடுவாங்க போல. ஓகே, வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. இனி சமையலில் மீட் பண்ணலாம். ஆக்சுவலா இங்க பாத்தீங்களா, மல்லி வந்து ஒரு செடியோட கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வளர்க்கலாம் போல. பட் எங்களுக்கு இது யூஸ் இல்ல. ஆனா பாத்தீங்களா களையெல்லாம் இருக்கு. இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் மேல இருக்கிற மல்லியை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். நம்ம செஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான். இது எப்போ வந்து வேகும்னே தெரில, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. முதல்ல அவங்களுக்கு செட்டிங்ஸும் தெரியல. இது ஒரே அடுப்பா இல்ல 2 அடுப்பா அதுவும் தெரியல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் பொறியா வந்துட்டு இருக்கு. கொஞ்சோண்டி ஒளி தெரியுது. இது எப்ப செஞ்சு பிரியாணி எப்போ வச்சு எப்ப சாப்பிட? நாளைக்கு சாப்பிடலாம் நினைக்கிறேன். சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். இப்பதான் லைட்டா புகை வருது. வெயிட்டே இப்பதான் போடுறேன். இப்பயே 9 ஆச்சு. இதுல எப்ப சிக்கன் வெந்து அதுக்கப்புறம் நான் அரிசியை போட்டு அது வெந்து ராத்திரி விடிஞ்சிருங்க. அப்பா, அதனால நான் இப்ப என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நான் கூட அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்பேக் பண்ணி கபோர்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். என்னது அடுக்கி வைக்க போறியா? இருக்கிறது 2 நாள், அது ஏன் அடுக்கி வச்சு ஏன் பெரிய டைம் ப்ராசஸ்ல? அது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். 2 நாள் திங்ஸ் மட்டும் தான் அடுக்கி வைக்க போறேன். உங்களுக்கு ஹோட்டல் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும்னு தெரியல. சிலி பாய், இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சபாஷ், சரியான போட். ஆக்சுவலா இன்னைக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸே நாளைக்கும் நான் போட போறேன். ஏன்னா அது வந்து அந்த வின்டர் ஜாக்கெட்டுக்குள்ள போயிடும், தெரியாது யாருக்கும். அதனால ஐ மீன் சொல்லிட்டேன், இருந்தாலும் அது யாருக்கும் தெரியாதுல்ல. என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அதே போட்டுக்க போறேன். நாளைக்கு பிளான் படி எங்க போறோம்னா ஸ்னோ மொபைல் போறோம். அதாவது இந்த ஸ்னோலே வந்துட்டு வண்டி ஓடுவாங்க தெரியுமா, ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று, ஸ்னோ பைக் மாதிரி ஒன்று. நைட் வந்துட்டு இன்னைக்கு போக வேண்டிய இருந்த நார்தர்ன் லைட்ஸ் நாளைக்கு நைட்டு போறோம். ஸோ நாளைக்கு ஃபுல் டே வந்து அந்த ஃபுல் வின்டர் ஜாக்கெட் தான். பட் வந்து நாளை கழிச்சு சாண்டா கிளாஸ் வில்லேஜ் போறோம். அதாவது சாண்டா கிளாஸை போய் மீட் பண்ண போறோம். அதனால அழகா போகணும்ல, அதனால இந்த மாதிரி ஒரு இது போட்டு அதுக்கப்புறம் இது போட போறேன். அது வந்து நீங்க அந்நேரமே பாத்துக்கோங்க. உள்ள எடுத்து வச்சிடலாமா? இது வந்து சக்தியோடது. அதே ட்ரெஸ் போட போறேன் அப்படின்னு சொன்னா கிண்டல் பண்ணுவீங்களே, நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ஏன்னா நானும் அதான் பண்ண போறேன். அதனாலதான் தலைவர் அமைதியா இருக்காரா? அப்புறம் என்ன பண்றது? என்ன இந்த ஊருக்கு குளிருக்கு அழுக்கும் படாது, எதுவும் படாது. ஆமா, வேர்வையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களோட அப்படியே தொங்க விட்டுறலாம்ல. அடிச்சு வச்சதெல்லாம் மேல வச்சிடலாம். ரைட்டா? ஓகே. இது உங்க தெர்மல்ஸா? ஸோ என்னோட க்ரீம்ஸ் எல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சிடலாம்.
டிவி முன்னாடி ஏன் அதை வைக்கிற? வேற எங்க வைக்க? வேற எங்கேயுமே கபோர்டு இல்ல, செல்ஃபும் இல்ல. வச்சா டாய்லெட் குள்ள வைக்கணும். அதுக்கு வந்து நான் இங்க வச்சுட்டு அப்பப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன யூஸ் இருக்கு? இதனால எந்த யூஸும் எனக்கு இல்ல. ஆனா இதை நான் யூஸ் பண்ணுவேன்ல, அதான் யூஸ். புரியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எத்தனை தடவை வச்சாலும் இந்த அளவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பாத்திரம் ஃபுல்லா சிக்கனா இருக்கா. இப்போ இதுல நான் நிறைய அரிசி போட்டேன்னா சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம நான் குழம்பா யூஸ் பண்ணிக்கலாம், பேசாம ரைஸ் மறுபடியும் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். உப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நான் ரைஸ்க்கும் சேர்த்து தான் உப்பு போட்டேன். ஒரு 3 பீஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதியில வந்து பிரியாணி பண்ணிடலாம். முதல்ல ஒரு செஃப் சொன்னாரு சடவு சரி வராதுன்னு. யாருங்க அது? நீங்க? நான் தான் அது. வேற யாரு? நான் தான். சரி, ஓரா பண்ணாதீங்க. டைம் இப்போ 10:15 ஆயிடுச்சு நைட்டு. என்னால முடியல. 7 மணில இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஆஃப் பண்ணிருக்கோம். சமைச்சோனே எனக்கு தெரியல, எனக்கு சாப்பிடவே தோணல. பசி வந்துட்டு போயிருச்சு. இப்போ வந்து டயர்டா மட்டும் தான் இருக்கு. நல்லா இருக்குமா தான் தெரியல. இவ்வளவு நேரம் பண்ணதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கணும். இப்போ வந்து சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே சொன்ன மாதிரி பசியெல்லாம் இல்லை. இவ்வளோ நேரம் செஞ்சதுக்காக எப்படி இருக்குன்னு பரிகாரத்துக்காக சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெந்திருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. காரம் கொஞ்சம் ரொம்ப இதாக காரம் அதிகமா இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் சிக்கனுக்கும் கொஞ்சம் காரம் போட்டேன், ரைஸ்க்கும் காரம் போட்டேன்னா இது எங்க இது வேக மாட்டேனான்னு. ஓகே, நம்ம நாளைக்கு வந்து காலையில ஃபினிஷ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. நாங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு காலைல எந்திரிச்சோடனே சோறை நினைச்சிட்டே எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் போல. நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். பாவம் பிள்ளை டயர்ட் ஆயிடுச்சு ரொம்ப. நாளைக்கு சீக்கிரம் சமைச்சு தரேன். எனக்கு தூக்கமே வந்துருச்சு. நாளைக்கு இதை தான் திங்கணும். அதான் சொல்றேன், சீக்கிரமா சூடு பண்ணி தந்துடுறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் என்ன பண்றது, அடுப்பு இப்படி இருந்ததுக்கு நான் என்னால முடிஞ்சதெல்லாம் முயற்சி பண்ணேன். கடைக்கு எண்ணெய் இல்லாம போய் எண்ணெய் வாங்க போனோம். அத்த ராத்திரில அவ்வையார் மாதிரி புலம்ப விட்டானே. The next day. டைனிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஒருத்தி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காந்து இப்படி சாப்பிட்டுருக்கா பாருங்க. லேட் ஆச்சு. ஆக்சுவலாக டைம் மாறுது. யூகேக்கும் இங்கேக்கும் 2 மணி நேரம் வித்தியாசம். இப்போ வந்து நான் 9 மணிக்கு எழுந்திரிச்சேன். விச் மீன்ஸ் யூகேல 7 o'clock எழுந்திரிச்சிருக்கேன். நான் 10 மணிக்கு முடிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு வந்து எழுந்திரிச்சு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. முடிட்டாங்க. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நான் வந்து இருங்க நான் எனக்கு தேவையான நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே சாப்பிட்ற இடத்துல யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இவ டேபிளில் எல்லா ஐட்டமும் இங்கேயே இருக்குது. நான் தனியாக வீடியோ எடுத்து காமிக்கணும் அவசியமே கிடையாது. இருந்ததில் எல்லாத்தையும் 2 இதுக்கு போட்டு வந்துட்டேன். நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஆனால் இவ்வளோ இதை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு டவுட்டு இதை பார்த்தாலே. சாப்பிடுவேன். எங்கள் ஹோட்டல் டூரு, நாங்கள் வந்து செஞ்ச பிரியாணி இது எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக் ட்ராவல் ஈஸி சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து யூகேல இருக்கிறோம், பட் வந்து நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபின்லாண்ட் சீரீஸில் நாங்கள் வந்து ஸ்னோ மொபைல் ஆக்டிவிட்டி போகிறோம். ஸ்னோ மொபைல் மீன்ஸ் நம்ம ஐஸ்லேயே வந்துட்டு ஸ்கூட்டர் ஓட்டுறது. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது கொஞ்சம் வந்து ஏன்னா அது கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு தெரில. குவாட் பைக்லாம் பண்ணியிருக்கோம், அதுவே ரொம்ப கஷ்டமான கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து வலிக்கிக்கிட்டு வேற போகும், எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் அதுக்கு வந்து அடுத்த எபிசோடு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே எங்கள் சேனலில் வந்து வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். மேக் ட்ராவல் ஈஸிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.